கோணநாதர் தாழ்பணிந்து கோலோச்சும் கோணநாதர் தாழ்பணிந்து கோலோச்சும் பத்திரகாளி ஆட்சியை வணங்கி தாய் தந்தது தமிழ் உதிரம், தமிழோடுதான் என் சரிதம், தமிழுக்கே என் முதல் வணக்கம். கடல் கடந்து வந்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் இச்சபைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் அவைக்கும் என் வணக்கம். இன்றைய மனித வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? கொண்டாட்டம் என்று சொல்லிவிடலாம், ஆனால் திண்டாடி கொண்டாட்டம் என்று சொல்வது. கொண்டாடுபவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் கொண்டாட்டம் என்று சொல்வது கனவு காணும் வாழ்க்கை யாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். இப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கொண்டாட்டமே வாழ்க்கை என்றால் எப்படி அந்த வாழ்க்கை இனிக்கும்? ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலானது அந்த வாழ்க்கை. அன்று ஒரு அறிஞர் சொல்லி வைத்தார், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா என்று. போர்கள் என்றுமே மாறாது. மனிதர் பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் காண வேண்டியது எத்தனையோ இருக்கின்றது. சிவனான சிவனையே சனீஸ்வரன் ஆட்கொண்டு கையில் கபாலம் ஏந்த வைத்தார். அது புராண கதை. திரௌபதி பழஞ்சாலியானது இதிகாச கதை. அர்ஜுனன் திரௌபதியை காப்பாற்றி வந்து தன்னுடைய தாய்க்கு, குசினியில் இருந்த தாய்க்கு, குந்திதேவியாருக்கு கூறுகின்றான், அம்மா ஒரு அருங்கனி கொண்டு வந்திருக்கின்றேன் என்று. அது அவர்கள் காதில் அருங்கனியாக விளங்கி இருக்கின்றது. ஐவீரும் ஒரு வீராய் பகிர்ந்து நுகர்மீன் என்று மறைவாக்கு கொடுத்திருக்கின்றார். அது அவர்களுக்கு வேத வாக்கு ஆகின்றது. அன்று திரௌபதி பாஞ்சாலியாகின்றார். அங்கு பஞ்ச பாண்டவர்கள் வாழ்க்கையே அன்று திண்டாட்டத்தில் தொடங்குகின்றது. அப்போ புராண நாயகன், இதிகாச நாயகர்கள் அவர்களுக்கே அந்த திண்டாட்டம் தான் வாழ்க்கை என்றாகும் போது சாமானிய மானிடர்கள் நாம், சாதாரண மனிதர்கள் நாம் திண்டாடாமல் வாழப் போகின்றோம். கொண்டாட்டம் என்ற ஒன்றில் தான் மையப்புள்ளி இடப்படுகின்றது இன்றைய திண்டாட்டங்கள். கொண்டாட்டம் கொண்டாடிவிட்டு போகலாம். ஒரு கணவன் மனைவி சொல்கின்றான், எங்கள் மகளுக்கு விழா வைக்க வேண்டுமே என்று. அப்ப மனைவி சொல்கின்றார், என்னங்க, அடுத்த வீட்டு அம்புஜ மாமி அந்த சன்சைன் மண்டபத்தில் விழா செய்கிறாவாம், அதுக்கு ஒரு 10 லட்சம் சாப்பாட்டு செலவாம். ஆனா நாங்கள் இந்த ஜிப்ரி மண்டபத்துல செய்வோம், அதுக்கு ஒரு 15 லட்சம் வரும். 15 லட்சத்துல செய்தாத்தானே எங்களுக்கு கெட்டா இருக்கும், அப்பதானே நாங்க சமூகத்துல நல்லா காட்டலாம். அப்ப கணவன் சொல்லுவான், அடடா, நான் 10 லட்சத்துக்கு கடன் கேட்டிருக்கின்றேனே, அரசாங்க உத்தியோகத்தில் எனக்கு அவ்வளவுதானே தருவார்கள், நீ இதுக்கு மேல போட்டால் எங்களை வாழ்க்கை திண்டாட்டமாகி விடுமே என்று. ஆனாலும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்துக்காக செய்வார்கள். அன்று அந்த கணவனுக்கு, அந்த ஆணுக்கு திண்டாட்டம் தொடங்கிவிடும். விழா முடிந்ததும் அந்த குடும்பத்துக்கே திண்டாட்டம் தொடங்கிவிடும். ஏனென்றால் அந்த செலவுகளை அவர்கள் சமாளித்து குடும்பம் நடத்த திண்டாடுவார்கள். எப்படி ஒரு கொண்டாட்டத்தில் இந்த திண்டாட்டம் விளைகிறது என்று பாருங்கள். கொண்டாட்டத்தின் உள்ளும் சரி, முன்னும் சரி, பின்னும் சரி, திண்டாட்டம் தான். இன்று நுகர்வோர் வங்கிகள் ஏராளம். நீங்க கொண்டாட்டம், சிறிய கொண்டாட்டமானாலும் தாராளமாக கடன் எடுத்துக்கொள்ளலாம். வாரக்கடன், மாதக்கடன் தாராளமாக அள்ளி கொடுக்கின்றார்கள். வேண்டலாம், செலவழிக்கலாம். ஆனால் ஒரு வாரம் கட்டவில்லையா, அடுத்த வாரம் கட்டவில்லையா, வீட்டு வாசலில் வந்து பேசுவார்கள். 3 வாரம் நீங்கள் கட்டவில்லையானால் உங்களை தற்கொலைக்கு தூண்டுவார்கள். அந்த அளவுக்கு இன்றைய நாடு போய்கொண்டிருக்கின்றது. என்கிற சமூக அழுத்தம், பொருளாதார அழுத்தம், கல்வி அழுத்தம், அரசியல் அழுத்தம், எல்லா அழுத்தங்களும் மனிதர்கள் திணிக்கப்படும் போது அங்கு கொண்டாட்டமாக வாழ்க்கை இருக்க போகின்றது, திண்டாட்டமாகத்தானே வாழ்க்கை இருக்கின்றது. இதற்கு ஒரு சாதாரண உதாரணம் கூறுகின்றேன். அன்னையில் வவுனியாவில் ஒரு ஆசிரியர், அழகான இளம் தம்பதியினர், 2 அழகான தேவதைகள் போல் குழந்தைகள். அந்த குழந்தைகளை கொன்றுவிட்டு அவர்களும் தற்கொலை செய்து இறந்து விட்டார்கள். காவல்துறை விசாரிக்கின்றது. விசாரித்த போது தெரிகின்றது அவர்கள் கடன் சுமை தாழாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆடம்பரமானது. ஆனால் இருவரும் ஆசிரியர்கள். அவர்களது சம்பளமே அவர்களுக்கு வருமானம் போதுமானது அவர்கள் இல்லறத்தை நல்லறமாக கொண்டு செல்ல. அந்த ஆடம்பரத்தில்
குடும்பத்தின் அந்த கொண்டாட்டங்களின் விளைவை பார்த்தீர்களா? அவர்கள் எதிர்காலமே இல்லாமல் போய்விட்டது. ஒரு குடும்பம் ஒரு பாதை மாறி போகின்றது என்றார். ஒரு கணவன் இன்றைய இந்த கொண்டாட்டங்களினால் போதைகளுக்கு அடிமையாகின்றனர் என்றார். அதற்கும் எங்களது திருமலை நகரில் ஒரு சிறிய உதாரணம், நான் பாடசாலை பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு வகுப்பு மாணவன் ஒன்று பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்றான். அந்த விழாவுக்கு சக மாணவர்கள் போகின்றார்கள். அப்போது அந்த மாணவனுக்கு குளிர்பானத்தை கலந்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இரு பிள்ளைகளின் தாய்மார் அதை அறிந்து கல்வி நிர்வாகத்திடம் அறிவிக்கும் போது அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பிறந்த நாள் கொண்டாடிய மாணவனின் தந்தை தாய் ஒப்புக்கொண்டுள்ளனர் குளிர்பானத்தில் வைன் எனும் குடிபானத்தை கலந்து கொடுத்ததாக. அங்கே எங்கே விதைக்கப்படுகிறது பாருங்கள். அறிந்து செய்கிறார்களா, அறியாமல் செய்கிறார்களா, தெரிந்து செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களே. இது எல்லாம் இந்த கொண்டாட்டத்தின் விளைவுதானே. ஒரு குடும்பம் சீரழிந்து போகின்றது.